வணக்கம் திருவருள் குடும்பம். இந்த நொடியிலிருந்து ரொம்ப அற்புதமான ஒரு பயணம் உங்களுக்கும் எனக்கும் தொடங்க போகுது. நாம் நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தை பற்றியும் தமிழ் இலக்கியத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் பேச போகிறோம். பக்திக்கான மாசமான மார்கழி மாசத்துல இந்த பயணம் தொடங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா, இந்த மார்கழி மாசத்தை பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, தேவர்களுடைய அதிகாலை பொழுது, அவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் முழுசும் நீங்க பக்திக்கு பயன்படுத்துறதால நீங்க எப்போ வணங்கினாலும் சரி, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க பூஜை செஞ்சதுக்கான பலன், நீங்க பிரார்த்தனை மேற்கொண்டதுக்கான பலனை பெற முடியும். இது ஒரு மிகச்சிறந்த மாசமா நினைக்கிறேன் நம்மளுக்கான இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு. இந்த பயணத்தை என்னோட இஷ்ட தெய்வமான முருகன், அவரை பத்தின ஒரு கதை, அந்த கதையோட தொடங்கலான் இருக்கேன். ஏன்னா பல கதைகளை பேச போறோம், இலக்கியங்களை பேச போறோம், ஆன்மீகத்தை பத்தி நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். முதல் கதையா, எத்தனை வாட்டி கேட்டாலும் எனக்கு சலிக்காத ஒரு கதை, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ற கதை. இதை சொன்னாலே போதும், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனாலும் இந்த கதையில ஒரு குறும்புத்தனம், ஒரு சின்ன தகவல், இது எல்லாமே இருக்கு. கதைக்குள்ள போகலாம். ஔவையார், இவங்களை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் இலக்கியத்துல நீங்காத இடம் பெற்ற ஒரு பெண் புலவர். அதுவும் இல்லாம இறைவனோட நேரடியா பேசி பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்ச ஒரு புலவர்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க. கேட்கிறவங்களுக்கு அதுவும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தமாஷா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா சொல்றாங்க, ஒரு காலத்துல இறைவன் இறங்கி நடமாடிய இடம் இந்த இடம் அப்படின்னு. நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டியும் இன்னைக்கும் இறைவன் இறங்கி நடந்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அது நம்ம கண்களுக்கு தெரியறது இல்லை, நம்ம காதுகளுக்கு வந்து ஒழிக்கிறது இல்லை. ஆனா ஒரு காலத்துல இலக்கியங்களுக்கு உள்ள ஒரு பூந்துட்டாரு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் பேசிக்கிறதுக்கு ஒரு மீடியா இருக்க மாதிரி இலக்கியம் ஒரு மீடியா, ஒரு தகவலை இதோ சங்க காலத்துல நடந்ததை இந்த காலத்துக்கு கடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மீடியமா இருந்திருக்கு தமிழ் இலக்கியம். அதுல இந்த ஔவையார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பழனி அதை நோக்கிய ஒரு பயணம், நடைப்பயணம். ஔவையாருக்கு என்ன ஆயிடுச்சா, நம்ம நிறைய கத்துக்கிட்டோம், நம்ம கத்துக்காத ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம். ஞானத்தை நோக்கி போறவங்களுக்கு கர்வம்ங்கிறதும் தலைக்கணம்ங்கிறதும் அறவே இருக்கக்கூடாது. அது ஒருவேளை இருந்தது அப்படின்னா அது அவங்க போற ஞான பாதைக்கு தடையா இருக்கும். அவ்வளோ கற்ற ஔவையார் என்ன நினைச்சாங்க, தனக்கு எல்லாம் தெரியும், தன்னை மிஞ்ச யாரும் இல்லைங்கிற கர்வம் அவங்களுக்கு வந்தது. அப்போ ஞானத்திற்கு பேர் போன கடவுள் முருகன் அதை சும்மா விடுவாரா? ஐயோ, அவை பாட்டிக்கு தலக்கணம் வந்துடுச்சே, அதை நம்ம எப்படியாவது நிவர்த்தி பண்ணி அவங்கள நேர்படுத்தி ஞான வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி திருவிளையாடல் பண்ணியிருந்தாரு. அதுதான் இந்த கதை. இப்போ கதைப்படி ஔவையார் எங்க போறாங்க, பழமுதிர் சோலை வழியாக நடைப்பயணமாக அவங்க பழனிக்கு போயிட்டு இருக்காங்க. நடந்து 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 கால்கள் தேஞ்சு பசி வந்து ஒரு களைப்பு வந்துருச்சு. பழமுதிர் சோலையில தங்குறாங்க. அந்த மாதிரியான ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வழிநெடுக அப்படி போகும் பொழுது என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு இறைவன் பேரை சொல்லி அப்படிதான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப பசிக்குதே, ஏதாவது சாப்பிட கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசிச்சா எதிர்த்தாப்புல பார்த்தா நாவல் மரம் இருந்திருக்கு. நல்ல பழம், நல்ல கமகமான அந்த நாவல் பழ வாசனை அவங்களுக்கு. ஆஹா, அதை நினைக்கும் பொழுது அவங்களுக்கு வாயில எச்சில் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா தன்னால ஏறி பறிக்க முடியாதுல்ல, யாராவது இருந்தா பறிச்சு போட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ என்ன சொல்றாங்க, அங்கேருந்து ஒரு குரல் வருது. அந்த குரல் எப்படி இருக்கான், வானத்துல இருந்து கேட்கிற அசரீரி மாதிரி அந்த குரல் இருக்கான். சாதாரண குரலா இல்லையா. உங்களுக்கு பசிக்குதா, நான் வேணா உங்களுக்கு பழம் பறிச்சு போடட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே, யாருடா இது, இப்படி திடீர்னு ஒரு குரல் வருதே அப்படின்னு ஔவையார் சுற்றுமுற்றும் பார்க்கும் பொழுது அந்த மரத்து கிளைகளுக்கு நடுவுல இருந்து ஒரு சிறுவன் எட்டி பார்க்கறான். அவன் ஒரு இடைச்சிறுவன். சிறுவன் அப்படின்னா என்னன்னா, ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த இடைச்சிறுவன் பார்த்து ஔவையார கேட்கிறான், என்ன பாட்டி உங்களுக்கு பசிக்குதா, நான் வேணா பழம் உங்களுக்கு பறிச்சு போடட்டுமா அப்படின்னு கேட்கிறான். சரிப்பா தம்பி, பறிச்சு போடு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த பையன் வந்துட்டு என்ன கேட்குறான், சும்மா இல்லாம, பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறான். பாட்டிக்கு ஒன்றும் புரியல. புலமை எங்க தலைக்கேறி இருக்கு, தன்னை விட வேற யாருமே புலமையில பெருசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு விடை தெரியாம என்ன பண்றாங்க, அவை பாட்டி முழிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துலதான் அந்த துளி கர்ப்பம் வந்து அவங்களுக்கு தலை தூக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா,
அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, தம்பி சுட்ட பழம்னா என்ன, சுடாத பழம்னா என்ன அப்படின்னு ஸ்ட்ரைட்டா கேட்டிருந்தா அவங்களுக்கு அந்த அகங்காரம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, போயும் ஒரு இடைச்சிறுவன், படிக்காதவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அவன்கிட்ட போய் நம்ம நமக்கு இப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்றதா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பாட்டி, தன்னோட கர்வத்தை மறைச்சிக்கிட்டு தனக்கு தெரியாதுங்கிற உண்மையை ஒத்துக்காம சுடாத பழமாவே போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சிறுவன் சிரிச்சுட்டு, சரி பாட்டி, நான் உளுப்புறேன், சுடாத பழமா பார்த்து நீயே பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், மரத்தோட கிளைய உழுக்குறான். உழுக்குன உடனே என்ன ஆகுதுன்னா, சலன்னு எல்லா பழங்களும் கொட்டுது. கொட்டின உடனே பாட்டி பொறுக்கி எடுக்கிறதுக்காக குனிறாங்க. நல்ல கனிந்த நாவல் பழத்தோட தோல் ரொம்ப சாஃப்டா இருக்கும், அந்த லேயர் இருக்குல்ல ரொம்ப சாஃப்டா இருக்கும். அப்ப பொத்துன்னு அது மரத்திலிருந்து விழும் பொழுது கீழே இருக்க மண் அந்த பழத்துல லேசா அப்படியே குத்தி ஒட்டிக்கும். அப்படி ஒட்டி இருக்க அந்த பழுத்த பழங்களை தானே நம்ம சாப்பிட்றதுக்கு இனிமையான பழங்கள், அதை எடுத்து ஊதுறாங்க பாட்டி. அப்படின்னு அவங்க ஊதும் பொழுது இவர் சொல்றாரு, யாரு, இடைச்சிறுவனா இருக்க முருகன் கேட்கிறாரு, ஊதுறீங்களே பாட்டி, பழம் சுடுதா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது இது சுடுவதை போல நீங்க ஊதுறீங்க அப்படின்றத அந்த ஆக்ஷனுக்கு உவமையா அந்த வார்த்தைகளை வச்சு எளிமையா கோர்த்து பழம் சுடுதா அப்படின்னு கேட்ட உடனே பாட்டிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. தனக்கு இவ்வளவு ஞானம் இருந்தும் இந்த ஒரு சின்ன விஷயத்த தன்னால புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வெட்கப்பட்டாங்க. அதுவும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை தனக்கிட்ட விளையாடி தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த கேட்டு நம்மளை மடக்குனது ஒரு சாதாரண ஆளா இருக்க முடியாது. தம்பி நீ யாருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. பாவம், இதுக்கு மேல தன்னோட பக்தை இல்லையா, விளையாட மனசு வராம முருகன் தன்னோட நிஜ ரூபத்துக்கு ஔவைக்கு காட்சி கொடுக்குறாங்க. தன்னோட பக்தர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஔவையாரா இருந்தாலும் சரி, இப்ப நம்மள மாதிரி டே டு டே லைஃப்ல இருக்க யாரா இருந்தாலும் சரி, ஞான பாதையிலிருந்து நாம விலகிறப்போ அப்ப என்ன பண்ணுவாரு, முருகனே நம்மளுக்கு வலிக்காம நம்மளுடைய கர்வத்தை அடக்குவாரு. நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளோட கர்வத்தை குறைச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அளிப்பாரு. அதே தான் அவங்க ஔவை பாட்டிக்கும் செஞ்சிருக்காரு. இதுல என்ன அப்படின்னா, இவர் வந்ததோட இப்போ என்ன ஆச்சுன்னா, ஔவை பாட்டிக்கு ரொம்ப கூச்சமா போயிடுச்சு. என்னடா இது, தான் என்னென்னமோ நினைச்சிருந்தமே, சரிதான், நமக்கு அப்படி ஒரு நினைப்பு வந்தது தப்பு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கறது இந்த உலகத்துக்கு சொன்னதே ஔவை பாட்டி தான். ஆனா அதை ஒரு கணம் தானே மறந்துட்டமே அப்படிங்கறத முருகன் நினைவுபடுத்திட்டான் அப்படின்னு நினைச்சு அவங்க வணங்கினாங்க. அதே நேரம் வெட்கப்பட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதையும் சரி கட்ட அந்த உணர்ச்சி, ஒரு சின்ன ஐயோ நான் போய் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சியில இருந்தோம், அந்த அறியாமையா இருக்கமே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல இருந்து அவங்களை எடுக்க முருகன் கேள்வி கேட்கிறாரு. எல்லாம் உணர்ந்த ஞானத்தின் ரூபமான முருகனே ஔவை பாட்டிட்டு கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியாதது போல. இது எல்லாமே நமக்கு தேவையான விஷயங்களை இந்த உலகத்துல நமக்காக விட்டுட்டு போறதுக்கான திருவிளையாடல் தான். அதனால முருகன் கேள்வி கேட்கிறாரு ஔவையார்கிட்ட, கொடியது எது, இனியது எது, பெரியது எது, அரியது எது, இப்படின்ற இந்த 4 கேள்விகளை முருகன் ஔவை பாட்டிக்கிட்ட வைக்கிறாங்க. ஏதோ தனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியாதது போல. ஆனாலும் முருகன் கேட்ட கேள்விகளுக்கு ஔவை பாட்டி ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு வராங்க. அது ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயம். அதுல ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அடுத்து வர வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். எது கொடியது, எது பெரியது, எது இனியது, எது அரியது, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஔவையார் சொன்ன அந்த வரிசைப்படி நாம தெரிஞ்சுக்கலாம். முருகனை பற்றி பேசுறதுக்கு, முருகன் கதையை கேட்கறதுக்கு, அவரை சிந்திக்கிறதுக்கு கிடைச்ச இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.